சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்ததாக ஒரு பெரிய திருப்பம் நடக்கப் போகுது. ராஜாங்கம் வீட்டில் அன்றைக்கு மாலை எல்லாரும் ஹாலில் ஒன்றாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அழகர் ஒரு பக்கம் விளையாடிக் கொண்டிருக்க, மீனாட்சியும் தன் அம்மா தமிழ் செல்வி வீட்டில் இருக்கிறாள். அப்போ மோகனா ராஜாங்கத்தை பார்த்து, "ஏங்க, நம்ம அழகருக்கும் மீனாட்சிக்கும் இப்போ ஒரு வயசு ஆகிடுச்சு. குழந்தைங்க 2 பேருக்கும் செய்ய வேண்டிய முக்கியமான சடங்குகள் இன்னும் இருக்கே. குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மொட்டையடிச்சு காது குத்தணும்னு நாம எத்தனையோ நாளா பேசிக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் தள்ளி போட்டுட்டே இருக்க முடியாது. ஒரு நல்ல நாள் பார்த்து 2 குழந்தைகளுக்கும் சேர்த்து அந்த சடங்கை நடத்திடலாமா?" என்று கேட்கிறாங்க. ராஜாங்கமும் உடனே, "ஆமா மோகனா, நானும் இதே விஷயத்தை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அழகர் மட்டும் இல்லை, மீனாட்சியும் நம்ம குடும்பத்து குழந்தைதான். 2 பேரும் ஒரே வயசு. அதனால 2 பேருக்கும் ஒரே நாளில நம்ம குலதெய்வ கோயிலில் பெரிய விழாவாக மொட்டையடிச்சு காது குத்தலாம். ஊர் உறவுகளையும் அழைப்போம். நம்ம குடும்பம் எப்படியும் குழந்தைங்க விஷயத்துல பிரிவை பார்க்காது என்பதையும் எல்லாருக்கும் காட்டலாம்" என்று சொல்றாரு. ராஜாங்கம் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஹாலில் இருந்த சிலருக்கு மகிழ்ச்சியையும் சிலருக்கு அதிர்ச்சியையும் கொடுக்குது. உடனே ஈஸ்வரி முகத்தை சுருக்கிக் கொண்டு, "மாமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அழகர் நம்ம வீட்டில வளர்றான். அவனுக்காக நாம பெரிய விழா பண்றது சரி. ஆனா மீனாட்சியையும் அதுல சேர்த்து ஒரே மேடையில சடங்கு நடத்தணும்னு சொல்றீங்க. தமிழ் செல்வியும் சேதுவும் இப்போ ஒன்னா இல்ல. அவங்க வாழ்க்கையே வேற வழியில போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த விழாவை சேர்த்து நடத்தினா ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க?" என்று கேட்கிறாங்க. ராஜாங்கம் ஈஸ்வரியை பார்த்து, "என்ன ஈஸ்வரி, நீ இப்படி பேசுற? பெரியவங்க சண்டை போட்டதுக்காக குழந்தைங்களை பிரிக்க முடியுமா? சேதுவும் தமிழ் செல்வியும் எப்படி வாழ்றாங்க என்கிறது அவங்க வாழ்க்கை. ஆனா அழகரும் மீனாட்சியும் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? அவங்க 2 பேரும் இந்த குடும்பத்தின் வாரிசுகள். அவங்க பிறந்த சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் இரத்த உறவு மாறிடாது. அழகர் நம்ம வீட்ல இருக்கிறான் என்பதால அவன் நம்ம பையன், மீனாட்சி வேற வீட்ல இருக்கிறாள் என்பதால அவள் நம்ம பொண்ணு இல்லைன்னு நாம எப்படி சொல்ல முடியும்?" என்று கொஞ்சம் கோபமாகவே கேட்கிறாரு. சாவித்திரியும் உடனே ராஜாங்கத்தின் பேச்சுக்கு ஆதரவாக, "அதானே மதனி, குழந்தைங்க விஷயத்துல பெரியவங்க மனசுக்குள்ள இருக்கிற கோபத்தை கொண்டு வரக்கூடாது. அழகரும் மீனாட்சியும் ஒன்றாக பிறந்தவர்கள் இல்லை என்றாலும் ஒரே குடும்பத்தின் குழந்தைகள். அவங்க எதிர்காலத்துல இந்த விஷயங்களை நினைச்சு யாரும் மனசு கஷ்டப்படக்கூடாது. ஒரு நல்ல சடங்கு சேர்த்து நடக்கிறதுல என்ன தப்பு?" என்று கேட்கிறாங்க. ஆனா ஈஸ்வரி விடாம, "நீங்க எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க. இப்போ 2 குழந்தைகளுக்கும் சேர்த்து விழா நடத்தினா சேதுவும் தமிழ் செல்வியும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்கன்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ ஐஸ்வர்யா என்ன நிலைமைக்கு போவா? அவள் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த பிறகு அவளோட வாழ்க்கையை பற்றி யாரும் யோசிக்க வேண்டாமா?" என்று கேட்கிறாங்க. அந்த நேரம் சேது அமைதியாக இருந்த இடத்திலிருந்து எழுந்து, "சின்னம்மா, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. மீனாட்சி என் குழந்தை. அவளுக்கு நான் அப்பா. அவள் எங்க இருந்தாலும் யாரு வளர்த்தாலும் அந்த உறவு மாறாது. அதே மாதிரி அழகரும் இந்த வீட்டின் குழந்தை. 2 பேரையும் பிரிச்சு பார்த்தா அது நம்ம குடும்பத்துக்குத்தான் அவமானம்" என்று சொல்றாரு. சேது அப்படி சொன்னதும் ஈஸ்வரிக்கு பதில் சொல்ல முடியாமல் போகுது. அந்த நேரம் ராஜாங்கம் மலரை பார்த்து, "மலரு, நீ தமிழ் செல்வியோட நன்றாக பேசுவ. அவளுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லு. நாம எந்த முடிவையும் அவள்கிட்டயே சொல்லாம எடுக்கக்கூடாது. மீனாட்சி அவளோட குழந்தை. அவளுக்கும் இந்த விஷயத்துல முழு உரிமை இருக்கு. அவளுக்கு விருப்பம் இருந்தா 2 குழந்தைகளுக்கும் சேர்த்து விழா நடத்தலாம்" அப்படின்னு சொல்றாரு. மலரும் உடனே போனை எடுத்து தமிழ் செல்விக்கு அழைக்கிறாங்க. அந்த பக்கம் தமிழ் போனை எடுத்து, "சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க?" என்று கேட்கிறாள். மலர் கொஞ்சம் தயக்கத்தோடு, "தமிழ், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அழகருக்கும் மீனாட்சிக்கும் ஒரு வயசு ஆகிடுச்சு இல்லையா? அதனால மொட்டையடிச்சு காது குத்தணும்." ராஜாங்கம் ஈகவ், "மாமா, 2 பேருக்கும் நம்ம குலதெய்வ கோயிலில் ஒரே நாளில் சேர்த்து விழா நடத்தலாம்னு ஆசைப்படுறாரு. உனக்கு சம்மதமா என்று கேட்டு சொல்லச் சொன்னாரு" என்று சொல்றாங்க. இதைக் கேட்டதும் தமிழ் செல்வி சில நொடிகள் அமைதியாகிறாள். பிறகு, "அக்கா, நீங்க அழகருக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. அவன் இப்போ உங்க வீட்டில் இருக்கிறான். அவனுக்காக நீங்க பெரிய விழா நடத்துறீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மீனாட்சி என்னோட பொண்ணு. அவளுக்காக என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு நான் முடிவு பண்ணிக்கின்றேன். எனக்கு என்ன வசதி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் என் பொண்ணுக்கு செய்யறேன்" என்று தெளிவாகச் சொல்றாள். மலர் உடனே, "தமிழ், பணம், வசதி இதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. மாமா மனசார 2 குழந்தைகளையும் ஒரே மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் சேர்த்து நடத்தணும்னு சொல்றாரு" என்று சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. ஆனா தமிழ் செல்வி மனசுக்குள்ள பல நாளாக சேர்ந்திருந்த வேதனை அப்ப வெளியே வர ஆரம்பிக்குது. "அக்கா, நீங்க சொல்றது நல்ல மனசுல இருந்து சொல்றதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு அம்மாவாக நான் என்ன நினைக்கிறேன்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு விஷயத்துக்காக உங்க வசதியை வைத்து என் குழந்தையை உங்க அளவுக்கு அழைத்துச் சென்றால் நாளை அவளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் அதே அளவுக்கு நான் கொடுக்க முடியுமா?
அழகருக்கு உங்க வீட்டில் கிடைக்கிற வசதிகள் மீனாட்சிக்கும் கிடைக்கணும்னு அவள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சா நான் அவளிடம் என்ன பதில் சொல்லுவேன்? என் குழந்தைக்கு என் கையால, என் உழைப்பால, என் வசதிக்கேற்ற மாதிரி நான் செய்யணும். அவள் வாழ்க்கையை யாருக்கும் கடன்பட்ட மாதிரி வளர்க்க நான் விரும்பல என்று சொல்றாள். மலர் மீண்டும், தமிழ், இது உதவி இல்லை. உன் குழந்தைக்கும் இந்த வீட்டில உரிமை இருக்கு என்று சொல்லிடுறாங்க. அதற்கு தமிழ் செல்வி, உரிமை இருக்குன்னு சொல்லுறீங்க. ஆனா அந்த உரிமையை என் குழந்தை முழுசா உணர்ந்திருக்கா? அழகர் இப்போ யாரை அம்மான்னு கூப்பிடுறான்? என்ன நினைக்கிறானா? என் குரல் கேட்டால் அவன் என்னை தேடுறானா? ஒரு குழந்தையின் மனசுல இருந்து தாயை தள்ளிவிட்டு இன்னொரு குழந்தைக்கு மட்டும் உரிமை இருக்கு என்று சொன்னால் அது எனக்கு புரியாது. அதனால அழகருக்கு நீங்க செய்யுங்க, மீனாட்சிக்கு நான் செய்யறேன் என்று சொல்லி போனை வைக்கிறாள். மலர் திரும்பி வந்து ராஜாங்கத்திடம் தமிழ் செல்வி சொன்னதை சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி சிரிச்சபடியே, பார்த்தீங்களா மாமா, நான் அப்பவே சொன்னேன். நீங்க அவளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாலும் அவளுக்கு அது புரியாது. 2 குழந்தைகளையும் சேர்த்து நல்ல காரியம் செய்யலாம் என்று சொன்னா கூட அவளுக்கு திமிர்தான். அவளுக்கு மீனாட்சிய தனியா செய்யணும்னு ஆசனா செய்யட்டும். நாம அழகருக்கு மட்டும் பெரிய விழா நடத்திட்டு முடிச்சிடலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஆனால் சாவித்திரி உடனே, மதனி, நீ கொஞ்சம் கவனமா பேசு. தமிழ் செல்வி திமிரா பேசல. அவள் ஒரு அம்மாவாக பேசுறா. அவளுக்கு எவ்வளவு வசதி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி குழந்தைய வளர்க்கணும்னு நினைக்கிறாள். அதுல என்ன தப்பு? நம்ம வீட்ல பெரிய விழா நடத்த முடியும் அப்படிங்கிறதால எல்லாரும் அதே மாதிரி நடத்தணும்னு கட்டாயம் இல்லை. அவளோட மனசுல இருக்கிற பயத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சேதுவுக்கு அந்த பேச்சு பிடிக்காம, அத்தை, மீனாட்சி என்னோட குழந்தைன்னு மறந்துட்டீங்களா? அவளுக்கு நான் அப்பா. என் குழந்தைக்கு என்ன செய்யணும்னு நான் முடிவு செய்யக்கூடாதா? அவளுக்காக நான் ஒரு விழா நடத்தணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தமிழ் செல்வி எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் என்று கேட்கிறான். அதற்கு சாவித்திரி அமைதியாக, சேது, நீ அப்பா என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. ஆனா அவள் அம்மா. நீ இன்னொரு வாழ்க்கையை தேர்வு செய்து அடுத்த குடும்பத்தோடு வாழ்கிறாய். தமிழ் செல்வி இன்னும் தன் குழந்தைகளை மட்டும் நம்பி வாழ்க்கையை நடத்துகிறாள். அதனால குழந்தைகள் விஷயத்துல அவளோட மனசு இன்னும் ஆழமாக காயப்பட்டிருக்கும். அவளிடம் கட்டாயப்படுத்தி எதையும் வாங்க முடியாது என்று சொல்றாங்க. சாவித்திரியின் அந்த வார்த்தைகள் சேதுவை உள்ளுக்குள்ள தாக்குது. ஆனா அவன் வெளியில அதை காட்டிக்கொள்ளாமல், அத்தை, நீங்க இப்படி பேசுறது சரியா? நான் என் வாழ்க்கையை வாழக்கூடாதா? ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து குடும்பமாக வாழ்றது என்ன தப்பு என்று கேட்கிறான். உடனே ஈஸ்வரி, அதானே அத்தாச்சி, சேதுவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாதா? தமிழ் செல்வி தனியாக இருக்கிறாள் என்பதற்காக சேதுவும் வாழ்க்கை முழுக்க தனியாக இருக்கணுமா என்று கேட்கிறாங்க. சாவித்திரி அதற்கு, நான் அப்படி சொல்லவே இல்லை. ஐஸ்வர்யாவோட வாழ்க்கையை யாரும் குறை சொல்லவில்லை. ஆனா தமிழ் செல்வியை குறை சொல்லும் உரிமை யாருக்கும் இல்லைன்னு தான் சொல்றேன். அவள் குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து வாழ்கிறாள். அது அவளுடைய தேர்வு. அதே மாதிரி சேது எடுத்த முடிவும் அவனுடைய தேர்வு. ஆனா 2 பேரின் வாழ்க்கை வேறுபட்டது என்பதற்காக குழந்தைகளின் உரிமையை மாற்ற முடியாது என்று சொல்றாங்க. ராஜாங்கமும் சாவித்திரியின் பேச்சை கவனமாக கேட்டுக்கிட்டு, சாவித்திரி சொல்றது சரிதான். தமிழ் செல்வி ஒத்துக்காம இந்த விஷயத்த நாம முன்னாடி கொண்டு போகக்கூடாது. அவள் மனசார சம்மதிக்கணும். கட்டாயப்படுத்தி நடத்துற விழாவுல சந்தோஷம் இருக்காது என்று சொல்லுறாரு. ஆனால் மலர் மட்டும் மனசுக்குள் தமிழ் செல்வியின் வேதனையை நினைத்து மீண்டும் அவளிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்கிறாங்க. மலர் மீண்டும் தமிழ் செல்விக்கு அழைக்கிறாங்க. தமிழ் போனை எடுத்ததும் கொஞ்சம் கோபமாக, அக்கா, நான் தெளிவாகத்தான் சொல்லிட்டேன். அழகருக்கு நீங்க என்ன வேண்டுமானாலும் செய்யுங்க. மீனாட்சிக்கு நான் செய்யறேன். அப்புறம் எதுக்கு மீண்டும் இதே விஷயத்துக்காக போன் பண்றீங்க என்று கேட்கிறாள். மலர் மிகவும் மென்மையாக, தமிழ், நான் உன்னை கட்டாயப்படுத்த போன் பண்ணல. ஆனா நீ ஒரு விஷயம் யோசிச்சுப்பாரு. அழகரும் மீனாட்சியும் பெரியவங்க ஆன பிறகு ஒருவரை ஒருவர் பார்த்து, நம்ம சின்ன வயசுல கூட பெரியவங்க சண்டைக்காக நம்மள பிரிச்சு வச்சுட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. உனக்கும் சேதுவுக்கும் நடந்த விஷயம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். அந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணினாங்க என்று கேட்கிறாங்க. தமிழ் செல்வி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறாள். பிறகு அவள் மனசில் இருந்த இன்னொரு பெரிய வேதனையை மலரிடம் சொல்கிறாள். அக்கா, அழகர் வந்து என்னை அம்மான்னு நினைக்கக்கூடாதுன்ற எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவன் ஐஸ்வர்யாவையே அம்மானு கூப்பிட்டு பழகிட்டான். ஒரு காலத்துல என் மடியில தூங்கிய என் குழந்தை இப்போ என்னை பார்த்தால் வாத்தி எப்படி நடந்துக்கிறான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த வீட்டில மீனாட்சியையும் அதிகமாக அழைத்துச் சென்றால் நாளை அவளும் என்னை விட்டு விலகிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு என்று சொல்றாள். தமிழ் செல்வியின் குரல் உடைந்து பேசுவதைக் கேட்ட மலரின் மனசும் கனக்குது. மலர் உடனே, தமிழ், நீ இப்படி பயப்படுறது நியாயம்தான். ஆனா மீனாட்சியை யாரும் உன்கிட்டமிருந்து பிரிக்க முடியாது. நீ அவளோட அம்மா. உன்னோட பாசத்தை யாராலையும் மாற்ற முடியாது. நீ இந்த விழாவுக்கு சம்மதிச்சா அது யாருக்கும் தோல்வி இல்லை. குழந்தைகளுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் மட்டும்தான் என்று சொல்றாங்க. தமிழ் செல்வி சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு, சரி அக்கா, நான் சம்மதிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு என்று சொல்றாள்.
மலர் ஆச்சரியமாக என்ன நிபந்தனை தமிழ் என்று கேட்கிறாங்க. தமிழ் செல்வி மிகவும் உறுதியாக அந்த விழாவில் ஐஸ்வர்யா குழந்தைகளோட மேடையில இருக்கக்கூடாது. குறிப்பாக அழகரை அவள் மடியில் வைத்துக்கொண்டு அம்மா போல உட்காரக்கூடாது. 2 குழந்தைகளும் ஒரே மேடையில இருக்கணும்னா அவங்க 2 பேரையும் நான் தான் மடியில வைத்திருக்கணும். நான் தான் அவங்களோட அம்மா என்பதை யாரும் மறக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்துக்கு சம்மதம் இருந்தா நான் வர்றேன். இல்லன்னா மீனாட்சிக்கான விழாவை நான் தனியாக நடத்திக்கிறேன் என்று சொல்றாள். மலர் அந்த நிபந்தனையை கேட்டதும் அதிர்ச்சியாகிறாங்க. ஆனா தமிழ் செல்வி தொடர்ந்து, இது யாரையும் அவமானப்படுத்துறதுக்காக இல்லை அக்கா. நான் என் குழந்தைகளிடமிருந்து மீண்டும் விலக விரும்பல. அழகர் என்ன மறந்துட்டாலும் ஒரு நாள் அவனுக்கு நான் அவனோட அம்மான்னு தெரியணும். அந்த நாள் வரைக்கும் அவனோட அம்மா நான் இருக்கிறேன் என்பதை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லி போனை வைக்கிறாள். மலர் ஹாலுக்குள் வந்து எல்லாரையும் பார்த்து, மாமா தமிழ் செல்வி சம்மதிச்சுட்டா, 2 குழந்தைகளுக்கும் ஒரே மேடையில விழா நடத்தலாம் என்று சொல்றா. ஆனா ஒரு முக்கியமான நிபந்தனை போட்டிருக்கா என்று சொல்றாங்க. ஈஸ்வரி உடனே கோபமாக அவ நிபந்தனை போடுற அளவுக்கு வந்துட்டாளா, இந்த வீட்ல நாம அவளிடம் அனுமதி கேட்கணுமா என்று கத்துறாங்க. ராஜாங்கம் கடுமையாக, ஈஸ்வரி முதல்ல அமைதியா இரு. மீனாட்சி தமிழ் செல்வியோட குழந்தை, அவளிடம் அனுமதி கேட்பது தவறு இல்லை. என்ன நிபந்தனைன்னு மலரை சொல்லவிடு என்று சொல்றாரு. மலர் எல்லாரையும் பார்த்து, விழாவில் ஐஸ்வர்யா குழந்தைகளோட மேடையில இருக்கக்கூடாதாம். 2 குழந்தைகளையும் தமிழ் செல்விதான் மடியில வச்சிருக்கணுமாம். அதுக்கு சம்மதம்னா மட்டும்தான் சேர்த்து விழா நடத்துவாளாம் என்று சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்டதும் சேது அதிர்ச்சியாகிறான். ஐஸ்வர்யாவின் முகமும் மாறிடுது. ஈஸ்வரி கோபத்தில் எழுந்து, இதெல்லாம் என்ன நிபந்தனை? அழகர் யாரு? அவன் இப்போ ஐஸ்வர்யாவை அம்மான்னு கூப்பிடுறான். அவளுக்கு அவன் மேல பாசம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யா வரக்கூடாது அப்படின்றது தமிழ் செல்வி எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கறாங்க. சாவித்திரி மட்டும் அமைதியாக இருந்துகிட்டு, மதனி, தமிழ் செல்வி சொன்னதுக்கு பின்னாடி இருக்கிற வேதனைய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. ஒரு அம்மா தன் குழந்தை தன்னை மறந்து இன்னொருவரை அம்மான்னு கூப்பிடுறதை பார்க்கிறாள். இப்போ ஒரு விழாவில் அந்த இன்னொருத்தி குழந்தைய மடியில வைத்திருந்தா அவளோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவள் குழந்தையை யாரிடமிருந்தும் பிடுங்கிக் கொள்ள சொல்லவில்லை. அந்த ஒரு நாளாவது 2 குழந்தைகளுக்கும் உண்மையான அம்மாவாக தான் இருக்கணும்னு கேட்கிறாள். அதுல என்ன தவறு என்று கேட்கிறாங்க. சேது உடனே, அத்த, அழகருக்கு ஐஸ்வர்யாவும் முக்கியம். அவன் அவளை அம்மான்னு கூப்பிடுறான். அவன் மனசை எப்படி நாம புண்படுத்த முடியும் என்று கேட்கிறான். சாவித்ரி அதற்கு, அழகரோட மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற நீ தமிழ் செல்வியோட மனசை மட்டும் புண்படுத்தலாமா? குழந்தைக்கு 2 பேர் மேலும் பாசம் இருக்கலாம். ஆனா அதனால அவனோட உண்மையான அம்மாவை அழிக்க முடியாது என்று சொல்றாங்க. அந்த வார்த்தைகள் ஹாலில் இருந்த எல்லாரையும் அமைதியாக்குது. ஐஸ்வர்யா இதுவரை எதுவும் பேசாமல் இருந்தவள் சேதுவை பார்த்து, மாமா, நான் உண்மையாவே அழகரை என் பையனா நினைக்கிறேன். அவன் என்னை அம்மான்னு கூப்பிடும்போது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக தமிழ் செல்வி இல்லாதவளாகிட மாட்டாள். இந்த விழாவுக்கு நான் போகக்கூடாது என்னால் அது எனக்கு கஷ்டம்தான். ஆனாலும் அழகருக்கு நான் யாருன்னு ஒரு நாள் தெரியாம போகுமோன்னு எனக்கும் பயமாயிருக்கு என்று மனசு கலங்கி சொல்றாள். அந்த நேரத்துல ராஜாங்கம் மிகவும் அமைதியாக எல்லாரையும் பார்த்து, இதுதான் நான் பயந்த விஷயம். ஒரு குழந்தையின் விழாவை பத்தி பேச ஆரம்பிச்சோம். இப்போ அது பெரியவங்க எல்லாருடைய மனக்காயங்களையும் வெளியே கொண்டு வந்துருச்சு. தமிழ் செல்வி என்ன நினைக்கிறாள், ஐஸ்வர்யா என்ன நினைக்கிறா, சேது என்ன நினைக்கிறான் என்று எல்லாரும் தனித்தனியாக இருக்கோம். ஆனா குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்கன்னு யாரும் யோசிக்கல. அழகருக்கு தமிழ் செல்வி அம்மா. அதே நேரம் அவனை வளர்க்கும் ஐஸ்வர்யாவிடமும் பாசம் இருக்கலாம். மீனாட்சிக்கு தமிழ் செல்வி அம்மா, சேது அப்பா. இந்த உறவுகளை நாம பெரியவங்க நம்ம கோபத்துக்காக மாற்ற முடியாது என்று சொல்றாரு. அப்பிறகு சேதுவை பார்த்து, சேது, நீ தமிழ் செல்விக்கு ஃபோன் பண்ணி பேசு. ஆனால் கோபமாக பேசாத. அவளை சமாதானப்படுத்த வேண்டுமென்றால் முதல்ல அவள் மனசுல என்ன இருக்குன்னு கேள். நீ அவளோட வாழ்க்கையிலிருந்து விலகினாலும் குழந்தைகளின் அப்பாவாக உன் பொறுப்பு விலகவில்லை என்று சொல்றாரு. சேது மனசுக்குள் குழப்பத்தோடு போனை எடுத்து தமிழ் செல்விக்கு அழைக்கிறான். ஆனால் தமிழ் செல்வி அந்த அழைப்பை பார்த்தும் எடுக்காமல் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாள். அவளுக்கு தெரியும், சேது இப்போ பேசினாலும் அவன் வாழ்க்கை மீண்டும் மாறப்போவது இல்லை. ஆனாலும் குழந்தைகள் விஷயத்தில் அவள் மனசு என்ன சொல்றதோ அதை அவள் சொல்லியே தீருவாள். இங்கே சேது தொடர்ந்து பலமுறை அழைக்கிறான். ஆனால் தமிழ் செல்வி போனை எடுக்கவில்லை. ஒரு பக்கம் அவள் மகள் மீனாட்சியை பார்த்து கொண்டிருக்கிறாள். இன்னொரு பக்கம் அவள் மனசுக்குள் அழகரின் நினைவு வந்து போகுது. என் பையன் என்ன மறந்துட்டானா? நான் அவனை மீண்டும் ஒரு நாள் என் மடியில் உட்கார வைக்க முடியுமா என்று அவள் மனசுக்குள் நினைத்து கண்ணீர் விடுகிறாள். அந்த சமயம் மீனாட்சி சின்ன கையால் தமிழ் செல்வியின் கையை பிடிக்கிறாள். உடனே தமிழ் செல்வி மகளை பார்த்து சிரிக்க முயற்சி செய்கிறாள். உன்னை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று மனசுக்குள் உறுதி செய்கிறாள். அதே நேரத்தில் ராஜாங்கம் வீட்டில் சேது அமைதியாக உட்கார்ந்திருக்கிறான். ஐஸ்வர்யா அவனை பார்த்து, மாமா, இந்த விஷயத்துக்காக நான் யாருக்கும் இடையூறாக இருக்க விரும்பல.
தமிழ்செல்வி உண்மையிலேயே 2 குழந்தைகளையும் மடியில வைத்து விழா நடத்தணும்னு ஆசைப்படுறாள்னா நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா அழகர் என்னை தேடினால், என்னிடம் வர விரும்பினால் அவனை தடுக்காதீங்க. அவன் என்னை அம்மான்னு கூப்பிடுறதையும் யாரும் தடுக்கக்கூடாது என்று சொல்றாள். ஐஸ்வர்யாவின் அந்த பேச்சைக் கேட்டதும் ஈஸ்வரி ஆச்சரியமாக அவளை பார்க்கிறாள். ஏனென்றால் இதுவரை ஐஸ்வர்யா அழகரை தன்னுடைய குழந்தையாக மட்டுமே பார்க்கிறாளோ என்று ஈஸ்வரிக்கு தோன்றியிருந்தது. ஆனால் அந்த நிமிடத்தில் ஐஸ்வர்யாவுக்கும் ஒரு பயம் இருக்கிறது என்பதை எல்லாரும் உணர ஆரம்பிக்கிறார்கள். இப்படியாக ஒரு சாதாரண காதுகுத்து விழா விஷயம் 2 குழந்தைகளின் வாழ்க்கையைச் சுற்றியிருந்த பெரிய உணர்ச்சி போராட்டமாக மாறிடுது. ஒரு பக்கம் தன் 2 குழந்தைகளையும் ஒரே மடியில் வைத்து தான் இன்னும் அவங்களோட அம்மாதான் என்பதை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று உறுதியாக நிற்கிறாள் தமிழ்செல்வி. இன்னொரு பக்கம் அழகர் தன்னிடமிருந்து விலகிவிடுவானோ என்று பயப்படுகிறாள் ஐஸ்வர்யா. சேது 2 வாழ்க்கைகளுக்கும் நடுவில் நின்று என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் தவிக்கிறான். ராஜாங்கம் மட்டும் குழந்தைகள் யாருடைய சொத்தும் இல்லை, எல்லாருடைய பாசத்திலும் வளர வேண்டியவர்கள் என்று நினைத்து சரியான முடிவு எடுக்க முயற்சி செய்கிறாரு. ஆனால் ஈஸ்வரி மட்டும் இந்த விழாவுக்கு பின்னாடி வேறொரு திட்டத்தை மனசுக்குள் போட ஆரம்பிக்கிறாள். தமிழ்செல்வி மேடையில உட்காரட்டும், ஆனா அந்த நாளே அவளோட உண்மையான இடம் என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் என்று மனசுக்குள் நினைக்கிறாள். இதே நேரத்தில் தமிழ்செல்வி போனை எடுக்காமல் இருந்ததால் சேது கடைசியாக ஒரு செய்தி அனுப்புகிறான். அந்த செய்தியில் குழந்தைகளுக்காக ஒரு முறை பேசு, இந்த முறை நான் உன்னோட கருத்தை கேட்க தயாராயிருக்கேன் என்று அனுப்புகிறான். அந்த செய்தியை பார்த்த தமிழ்செல்வியின் முகத்தில் ஆச்சரியம் தெரிகிறது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு சேது முதன்முறையாக அவளிடம் கட்டாயப்படுத்தாமல் கருத்து கேட்கிறான். அடுத்ததாக நடக்கப் போகும் அந்த காதுகுத்து விழா எல்லாரும் நினைத்தது போல சாதாரண விழாவாக இருக்கப் போவதில்லை. தமிழ்செல்வி சொன்ன நிபந்தனை உண்மையிலேயே ஏற்கப்படுமா? ஐஸ்வர்யா மனசார அந்த விழாவுக்கு வராமல் இருப்பாளா அல்லது அழகரின் பாசத்தால் கடைசி நேரத்தில் மேடைக்கு வருவாளா? சேது தன் 2 குழந்தைகளுக்கும் அப்பாவாக சமமாக நிற்பானா? ஈஸ்வரி அமைதியாக இருப்பாளா அல்லது தமிழ்செல்வியை அவமானப்படுத்த ஏதாவது புதிய சதி செய்வாளா? மீனாட்சி தன் அப்பா சேதுவை பார்த்ததும் எப்படி நடந்து கொள்வாள்? அழகர் தமிழ்செல்வியை மீண்டும் பார்த்தால் அவளை உண்மையாக அடையாளம் கண்டு கொள்வானா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லப் போகும் அந்த விழா நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கு. 2 குழந்தைகளின் சடங்கு என்ற பெயரில் 2 தாய்களின் மனவேதனையும், ஒரு தந்தையின் குழப்பமும், ஒரு குடும்பத்தின் உடைந்த உறவுகளும் ஒரே மேடையில் நிற்கப் போகுது. ஆனால் அந்த மேடையில கடைசியாக யார் குழந்தைகளை மடியில வைத்திருப்பாங்க, யார் கண்ணீர் விடப் போகிறாங்க, யாரு சந்தோஷப்படப் போறாங்க என்பதுதான் இனிமேல் இந்த கதையின் மிகப்பெரிய திருப்பமாக இருக்கப் போகுது.